பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடே வேதனையை கூட்டார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஆசீர்வாதம் வேண்டும் என்று தான் விரும்புகிறோம். ஆனால் அது உண்மையான ஆசீர்வாதம் எதனால நமக்கு கிடைக்கிறது என்று பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. ஆசீர்வாதம் என்பது வெறும் பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதில நிறைய நினைத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நாம் நினைத்து கொண்டு இருப்போமானால் அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. இந்த ஆசீர்வாதத்தை பெற என்ன செய்ய வேண்டும்? இந்த பணத்தை மாத்திரம் சம்பாதித்தா என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் கிடைத்து விடுமான்னு கேட்டா அப்படி இல்லை. நான் 2 விவசாயிகளை குறித்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 விவசாயிகள் இருந்தார்களாம். அதுல ஒருவன் பேராசை உள்ள மனுஷன், மற்றொருவன் கர்த்தருக்கு பயந்து போதும் என்கிற எண்ணம் உள்ள ஒரு மனுஷன். 2 பேரும் விதை விதைக்கிறார்கள். இந்த பேராசை உள்ள விவசாயி என்ன செய்கிறான்? இரவும் பகலும் பாராமல் தூக்கத்தை வெறுத்து, குடும்பத்துல கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம, அந்த தேவையில்லாத உரங்கள் எல்லாம் அதிகமா அந்த நிலத்திற்கு போட்டு அதிக விளைச்சலை சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ரொம்ப பிரயாசப்படுகிறான். அவன் பிரயாசத்திற்கு பலனாக அவனுடைய சம்பாத்தியம் அதிகமாகவே இருந்தது. அறுப்பின் காலம் வந்த பொழுது இந்த பேராசை உள்ள விவசாயி அதிகமாய் அறுவடை செய்தான். மற்றவனோ போதுமான அளவு அறுவடை செய்தான். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த பேராசை உள்ளவனுடைய கரத்துல நிறைய பணம் வந்தது. அதோடு கூட அவனுக்கு நிறைய பிரச்சனைகளும், சரீரத்துல வியாதிகளும், குடும்பத்துல சமாதான குறைவும் ஏற்பட்டது. ஏன்னா இவன் இரவு பகல பார்க்காமல் உழைத்தனால அவனுடைய சரீர பலவீனமாயி போனது. அது மாத்திரமல்ல, நேரத்தை கொடுக்க வேண்டிய டைம்ல குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு கொடுக்காமலும், குடும்பத்தை கவனிக்காமலும் போனதால என் குடும்பத்திலையும் பிரச்சனை ஏற்பட்டது. பணம் மாத்திரம் கையில இருந்தது. அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, இந்த பணம் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று. அப்படியானால் இவனுடைய கரத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் அவனால ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. பிரியமானவர்களே, மற்றும் ஒரு விவசாயி குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தர் மீது ரொம்ப பற்றுதல் உள்ள மனுஷன். அவருக்கு அறுவடை காலம் வந்த பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்தி அதை அறுவடை செய்து அதுல வந்த பணத்தை ஸ்தோத்திரம் பண்ணி தனக்கு போதுமான அளவு எடுத்து தன் குடும்பத்துக்கும் செலவு பண்ணினான். அதன் மூலியமா குடும்பத்திற்கு வர வேண்டிய நன்மைகளும், குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டானது, சமாதானம் உண்டானது. சரீரத்தையும் ஏற்ற வேளையில அவனுக்கு சரீரத்திற்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நேரத்துல ரெஸ்ட் கொடுத்தான். அதே போல நல்ல ஆகாரங்களை புசித்தான். குடும்பமாக அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆசீர்வாதம் என்பது பணம் மாத்திரம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது சந்தோஷம், சமாதானம். வேதத்துல நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது அது செல்வத்தை மாத்திரம்தான் கொடுக்கும். அந்த செல்வத்தோடு கூட நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு வரும். குடும்பத்துல சமாதான குறைபாடு ஏற்படும், சரீரத்துல ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும். நமக்கு இப்படி உலக பிரகாரமா வருகிற ஆசீர்வாதங்கள் இப்படி அதனோடு கூட நிறைய காரியங்களை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படி அல்ல. நான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா. அப்ப உலகத்துல நான் பெறுகிற ஐஸ்வர்யம் எல்லாமே இது நிலையானதும் அல்ல. அதனோடு கூடி நிறைய பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அது நிரந்தரமானது. ஒரு ஆசீர்வாதம் அவர் வேதனையை கூட்டார். அப்ப கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால நம்ம ஐஸ்வர்யவான் ஆகுமே தவிர அதன் மூலியமா நமக்கு எந்த ஒரு பலவீனமோ, எந்த ஒரு வலி வேதனைகளோ, குடும்பத்துல பிரச்சனைகளோ, போராட்டங்களோ வராது. ஆனா உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பிரச்சனை நிறைந்ததாகவும் அதை நம்மளால அனுபவிக்கவே முடியாது. நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஒரு குறைந்த வருமானம் இருக்கிறவர்கள் வீட்டுல இருக்கிற அந்த நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அதிக சம்பளம் வாங்குற நம்முடைய கரங்கள்ல அது இருக்காது. நம்மளால அதை அனுபவிக்கவும் முடியாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான், உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வலியும் வேதனையும் சேர்த்து கொடுக்கும். ஆனா கர்த்தரிடத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம் அது நன்மைகளையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் அதுல கிட்டத்தட்ட 14 வசனங்கள் வரைக்கும் ஒரு அநேக ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் மாத்திரம் போதும், அங்க சொல்லப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது பணம் மாத்திரமல்ல, குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், நாம் இருக்கிற இடத்துல நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. அதனால எனக்கு பிரியமானவர்களே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறங்க, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதுவரைக்கும் நீங்கள் பெறாதவர்களா இருப்பீர்களா? இன்றைக்கு நீங்க செபிங்க, கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க.
வலிகள், வேதனைகள் நிறைந்த பணம் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தா போதாது. அது வரவேண்டிய நன்மைகளும், ஆசீர்வாதங்களும் எனக்கு தேவைப்படுகிறதப்பா. குடும்பத்தில சமாதானம் வேணும். என் பிள்ளைகளுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. என் குடும்பம் அமைதியா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எனக்கு கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம் போதும், போதும் என்கிற மனப்பான்மையோடு வாழ எனக்கு கற்றுக் கொடுங்க என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் மாத்திரமல்ல, பரத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆவியானவரே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அப்பா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யம் ஒரு வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையின் தருவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் கர்த்தர் இந்த பிள்ளைகளை இடைகட்டும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, கிருபையாய் நடத்தும். வாஞ்சிக்கிற அப்பா, அவர்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற சகல காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நன்மைகளும் வெளிப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. For prayer support, please contact these numbers.